லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவும் இன்றைக்கு கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. இல்லை, பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. இன்றைக்கு முக்கியமாக இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு காரணமாக யார் பிரதமர் வேட்பாளர், ஒருவேளை இந்திய கூட்டணி மெஜாரிட்டி பெற்றால் யார் பிரதமர் வேட்பாளர் வருவாங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, பிரதமர் வேட்பாளர் குறித்து தீர்மானிக்கப்படுமா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இல்லை, நீங்கள் என்கிட்ட பல முறை நேர்காணல் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்தியாவில் தலைவர் ராகுல் காந்தியை விட பிரதமருக்கு தகுதியான ஒரு நபர் ஒட்டுமொத்த இந்தியாவிலே யாரும் இல்லை. தயவு செஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆலோசனை கூட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயித்தால் கேளுங்க. இல்லை, ஆனால் ராகுல் காந்தியே சொல்கிறாரு இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி வரப்போகுதுங்கிறாரு. ஜெய்ராம் ரமேஷ் சொல்கிறாரு 48 மணி நேரத்தில் நாங்கள் பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்துருவோம்னு சொல்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி பெயர் எந்த இடத்திலும் முன்மொழியப்படவில்லையா? அவசியம் இல்லைல்ல, போட்டி இருந்தால் தானே உங்களுக்கு முன்மொழியப்பட வேண்டிய அவசியமே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது தலைவர் ராகுல் காந்தியின் படை வீரர்கள் ஒருவராக எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயித்தால் என்கின்ற உங்களுடைய கேள்விக்கு நான் வன்மையான கண்டனமான பதிலை சொல்கிறேன். நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று, இதை நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆலோசனை கூட்டத்தை இப்போது நடக்க போகிறது இந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்து இதை அவ்வளவு இலகுவாக தங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் பாஜகவினர். கூட்டணி ஆட்சி தனிப்பெரும்பான்மை என்கின்ற இடத்தில் அறுதி பெரும்பான்மைக்கு உண்டான சீட்டை விட கம்மியாக பாஜக பெற்றாலும் ஜனாதிபதி யாரை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பார், இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒற்றுமையாக இருந்து அந்த அதாவது பாதி தூரம் தேரை இழுத்துட்டு அதை முழுமையாக இழுத்து வெற்றிகரமாக கொண்டு வந்துடணும் என்பது சம்பந்தமான ஆலோசனைகள் இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு என்று ஹைகமாண்டுடைய மீட்டிங். அது என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. உறுதி செய்யப்பட்ட வெற்றி, உறுதி செய்யப்பட்ட பிரதமர், இந்த இரண்டையும் சாத்தியப்படுத்தி காட்டுவதற்கான முக்கியமான விஷயம் பதவி பிரமாணம், அந்த ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு, அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கான ஆலோசனை கூட்டமாகத்தான் இது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுது. ஆனால் எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் தலைவரும் சரி, ராகுல் காந்தி முதற்கொண்டு காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி அமையும்னு ஒரு நம்பிக்கையாக சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ ராகுல் காந்தியே சொல்கிறாரு இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் தான் சொல்கிறாரு. ஏன் காங்கிரஸ் கட்சியினருக்கு நாங்கள் பெரும்பான்மையை வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நாடு ஆபத்தான நிலையில் செல்கிறது, எதிர்க்கட்சி என்றே ஒன்று இருக்கக்கூடாது என்று பாஜக முடிவு செய்து விட்டது. இனி நாம் தோற்கவே போவதில்லை என்கின்ற மமதையில் அது விட்டது. இனி ஜனநாயகத்தை மதிக்கப் போவதில்லை என்கின்ற தீர்மானத்துக்கு அது விட்டது. அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து விட்டதோ என்கின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழுந்து விட்டது என்ற சூழலில் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க எதிர்ப்போம் என்று எல்லாரும் ஒன்றா வந்துட்ட பிறகு எங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு வரலாறு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், தெம்பு இருந்தாலும், திராணி இருந்தாலும், தலைவர் இருந்தாலும் ஒரு தர்மத்திற்காக கூட்டணியை முன்னிறுத்தி பேசுவது தான் நியாயம். இதுதான் உங்களுக்கு பதில். எல்லா காங்கிரஸுக்கு இல்லாத வரலாறு யாரும் கிடையாது. இல்லைன்னு மறுத்தான்னா அவனுக்கு வரலாறு தெரியாதுன்னு அர்த்தம். ஆனால் கூட்டணியாக நிற்போன்னு வந்துட்ட பிறகு இல்லை இதெல்லாம் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பெருமை பேசிக்கொள்வதற்கு வரலாறு இருந்தும், தெம்பு இருந்தும், பின்புலம் ஆற்றல் எல்லாம் இருந்தும் கூட்டணியை சேர்த்து பேசி இதை டீம் ஒர்க்குங்க அப்படின்னு பேசுகிறவனுக்கு பேர் தான் தோனி மாதிரிங்க. நாங்கள் சச்சின் மாதிரி கிடையாது. 99 இருந்தாலும் 400 பொண்ணுன்றதுக்காக ஸ்டோக் வைக்கிறதுக்கு நாங்கள் சச்சின் இல்லை. கப்படிக்கிறதுக்காக எல்லா தகுதியும் திராணியும் இருந்து கடைசி பாலில் 6 அடித்து கரெக்டாக வெற்றிக்கு கொண்டு வந்துட்டாலும் அதை டீம் கையில் கொடுத்து கொண்டாடுங்க. ஏன்னா இது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றே ஆரம்பம் முதல் கடைசி வரை சொல்லக்கூடிய அளவுக்கு தாராள மனமும் தயால குணமும் கொண்ட அற்புதமான கட்சி காங்கிரஸ் கட்சி. அது மாதிரி இந்த நூற்றாண்டின் சிறந்த தலைவர் ராகுல் காந்தி என்பதனால் அப்படி சொல்கிறோமே தவிர எங்களிடத்தில் ஆற்றல் குறைவாக இருக்கிறது என்பதால் அல்ல. இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் அந்த கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிந்த உடனே ஒரு காணொலியை வெளியிட்டார். அவர் இந்திய கூட்டணி வெற்றி வாய்ப்பு, இந்திய கூட்டணி தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுதுன்னு சொல்கிறாரு. கூடவே ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. அதாவது வாக்குப்பதிவு, வாக்குச்சாவடி அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம்
எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்றாரு, இந்திய 3 நாள்ல நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்றாரு, வெற்றியின் முகட்டில் நிற்கிறோம்னு சொல்றாரு. அவரும் சொல்றாரு அந்த விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்றாருல. இது ஒரு அச்சத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் இல்லையா? அதாவது நான் ஆரம்பம் முதல் நான் ஒரு கருத்தை சொல்லி வருகிறேன். இந்த தேர்தல் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான தேர்தல். காரணம், ஒரு பிரதமர் இவ்வளவு கீழிறங்கி மதவெறி பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு காட்சியை இதுவரை சுதந்திர இந்தியா கண்டதில்லை. தேர்தல் ஆணையம் இப்படி கண்ணிருந்தும் குருடாக, காதிருந்தும் செவிடாக, வாயிருந்தும் ஊமையாக இருக்கக்கூடிய காட்சியை இந்திய வரலாறு கண்டதில்லை. முஸ்லீம்களுடைய ஓட்டு எனக்கு வேண்டாம் என்று சொன்ன பால் தாக்கரேவிற்கு தடை விதித்தது தேர்தல் ஆணையம். இன்னிய பல பேருக்கு வந்து பேசுவதற்கான உரிமைகளை பறித்தது தேர்தல் ஆணையம். ஆனால் பிளாட்டண்டாக சும்மா எடுத்தோன்னே நச்சு நடிக்கிறார். ராஜஸ்தானில் நிறைய பிள்ளை பெற்றுக்கிற முஸ்லீம்கள்னு அடித்தார், ஊடுருவல்கார முஸ்லீம்கள்னு அடித்தார். பொய்யாக நான் சொன்னேன், ஹிந்து பத்திரிகை இப்படியே எழுதியது, எரோனியஸ் மோடியுடைய பேச்சு தவறானது என்று சொன்னது, டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட் என்று சொன்னது, வேண்டுமென்றே திரித்துரைக்கிறார் பிரதமர் என்று பத்திரிகைகள் எழுதியது, நடுநிலை பத்திரிகைகளே. அப்படிலாம் இருந்து கூட நடவடிக்கை எடுங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து என்னவா நடவடிக்கை எடுத்து நம்ம பார்த்தோம். ஃபார்ம் 17C தீர்ப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. அபிஷேக் மனு சிங்வி என்ன சொல்கிறாரு, ஃபார்ம் 17C ஃபார்ம் வந்து ஒரு பூத்தில் எவ்வளோ வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த பூத் ஏஜென்ட்டுக்கிட்ட வந்து ஒரு காப்பி கொடுத்துட்டு ஒரிஜினலை வந்து ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருவாங்க. அந்த ஒரிஜினலை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்லேயே வெளியிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்லேயே வெளியிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பதிலாக அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து கேலி கூத்தானது. எதுக்கு இவ்வளோ தூரம் பயப்படுறோம் அப்படின்னா, அதை விட ஹைலைட்டானது என்ன அப்படின்னா, இவிஎம்முக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு வந்தவுடன் எதிரிகளுடைய சதிகள்லாம் சுக்குநூறாக ஆகிவிட்டதுங்கிறார் பிரதமர். பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? ஏன்பா தேர்தல் ஆணையர் கூட இவ்வளோ சொல்லுவாங்களே, உண்மையிலேயே அவனை பெற்று அப்போ கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டான், நீ இவ்வளோ சந்தோஷமாக வரணும் படத்தில் வர மாதிரி தேர்தல் ஆணையம் கூட சந்தோஷமாக இருக்க. தேர்தல் ஆணையம் கூட சந்தோஷமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு நியூட்ரல் பாடி. இப்படி வந்தாலும் தீர்ப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, அப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீதிமன்றம் சொல்கிறத கேட்டுட்டு போகிறாங்க. இது எந்த வகையிலையும் வந்து குற்ற செயல் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு. ஆனால் இவிஎம்முக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தவுடனே இது வந்து எதிரிகளுடைய சதி சுக்குநூறு ஆயிடுச்சு, இது வந்து முதல் வெற்றி நமக்கு அப்படின்னாரு. அப்போது தேர்தல் ஆணையத்துக்கு கிடைத்த வெற்றியை தன்னுடைய வெற்றி என்கிறார். இந்த சுக்பீர் சிங்கு இவங்களெல்லாம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையராக இவரே நியமித்து கொண்டார். அதிரந்தன் சௌத்ரி வந்து 12 பேருடைய லிஸ்ட்டை எனக்கு கடைசி நேரத்தில் கொடுத்துட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்துட்டு டிசைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு எதிர்ப்பை தெரிவிக்கிறார். நரேந்திர மோடியும் லா மினிஸ்டரும் சேர்ந்து யாரெல்லாம் தேர்தல் ஆணையர்கள் என்பதை அவர்களே தீர்மானிக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக சரி ராஜஸ்தானில் இவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு புகார் ஒன்று கொடுத்தால் அவரை ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுட்டு அவர் பேரையே குறிப்பிடறதுக்கு தேர்தல் ஆணையம் பயப்படுகிறது. அவருக்கு நோட்டீஸ் கொடுக்காம ஜேபி நட்டாவுக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் தொடர்ந்து பேசுகிறாரு. 2 மாடு வச்சுருந்தா 1 மாடு எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க, உங்கள் வெல்த்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, ராமர் கோயிலில் பாபர் பூட்டை போட்டுருவாங்க, முஸ்லீம்களுக்கு 70 கிட்ட அள்ளி கொடுத்துருவாங்க, அதை நான் உயிரோடு இருக்கும்போது ஒருபோதும் நடக்க விட மாட்டேன், முஸ்லீம்களுக்கு 15% பட்ஜெட்டில் ஒதுக்கணும்னு இருந்தாங்க, இப்படி போய் வர மத வெறி பேசிக்கிட்டே வராரு. இது மொத்தத்தையும் கம்ப்ளைண்ட்டாக ஒன்று கொடுக்குறாங்க. உடனே தேர்தல் ஆணையம் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 10 நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அந்த 10 நிபந்தனையை வாங்கி பார்த்தா ஒரு 7வது 8வது பாயிண்ட்லேயே வந்து ராகுல் காந்தியுடைய பேர் இருக்குது. ஒரு பாயிண்ட்ல நரேந்திர மோடியுடைய பேர் இல்லை. மத வன்முறை பேச்சுக்களை பேசக்கூடாது என்று ஒரு அறிவுறுத்தல் இருக்குது. அதில் நரேந்திர மோடியுடைய பேரே இல்லை. பேசுகிறதே அவர் தான், ஹீரோவே அவர் தான். அதில் அது ஒரு பேச்சே இல்லை. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர் திட்டத்தை ஒழிப்போம் என்று சொல்கிறார்கள். ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது காங்கிரஸ் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அக்னிவீர் திட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்வது இராணுவத்தை அரசியலாக்குவதற்கு சமம் என்று தேர்தல் ஆணையம் உறுதியாக நம்புகிறதா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் சந்தேகம். இந்த ஃபார்ம் 17C சப்ஜெக்ட்னா ரொம்ப ஹைலைட்டு. இப்படிலாம் பண்ணிட்டு வந்து கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வருது. ஏன் வருது அப்படின்னா, ஏப்ரல் 19 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 11 நாள் கழித்து எவ்வளோ போலிங் ஆயிருக்குன்னு போடுறாங்க. 6% வித்தியாசம் இருக்குது. இவங்க ஃபார்ம் 17Cயில் சொல்லியிருக்கிற பர்சன்டேஜுக்கும் இப்போ 11 நாள் கழித்து வெளியாகிற அந்த இதுக்கும் வந்து 11%, 6% வித்தியாசம் இருக்குது. 11 நாள். 2வது ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு வெளியிடுறாங்க. 4 நாள் கேப்பு. இது தேவையே கிடையாது. ஃபார்ம் 17Cயில் என்ன இருக்கோ அதை அறிவிச்சிட்டு போயிட்டா இவ்வளோ நாள் கேப்பே தேவை கிடையாது.
இதை நீதிமன்றத்தில் ஒரு நியாயமான கேள்வியாக வைக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் வழக்கா தொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இதெல்லாம் பயத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத. தான் அதிகாரத்தில் இருந்து இறங்கவே போவதில்லை என்கின்ற மனிதன் எப்படி ஆணவத்தோடு நடப்பானோ அப்படி ஆணவமாக நடந்தவர்கள் தான் இந்த 2 பேரும். அதுலேயும் இந்த அமித்ஷா வந்து என்ன சொன்னார் லாஸ்ட்டாக, பசுமாட்டை தொடரவங்களை தலைகில கட்டி போட்டு அடிப்போம். இதெல்லாம் வந்து வெறும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பேசுவதில்ல, அதிகார மமதையில் அதிகார திமிரில் இருப்பவர்கள் பேசுவது. அப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, அப்போ சாவர வரைக்கும் இவங்க அதிகாரத்தில் இறங்கவே மாட்டாங்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு திமிரில் பேசிட்டாங்க. இனி இவர்கள் அதிகாரம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்த்தா நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. அவங்க நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அதிகாரத்தை விடாமல் இருப்பதற்கு இவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று விட வாய்ப்பு இருக்குது. அந்த எல்லைக்கான வாய்ப்புகளை நீங்கள் தந்து விடாதீர்கள் என்று தான் அனைத்து எதிர்க்கட்சியினரும் தெளிவாக இருக்கிறோம். தி ஒயரில் கரண் தாப்பரும் யோகேந்திர யாதவ் அவர்களுடைய நேர்காணலில் யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு, பாஜகவுக்கு கடந்த முறையை போல் இந்த முறை வந்து பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. 230 தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வந்து 100 தொகுதிகளை கைப்பற்றும், 90 முதல் 100 தொகுதிகளை கைப்பற்றும். இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் நேற்று கூட நான் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, 39 சீட்டு இருக்கிறோம். அந்த 39 சீட்டில் எத்தனை தொகுதி வருவோம்? தென் மாநிலங்களில் மட்டுமே நம்ம 100 தாண்டிடுவோம். தென் மாநிலங்களில் மட்டும் அசால்ட்டாக 100 தாண்டிடுவோம். காங்கிரஸ் மட்டுமே சொல்கிறேன். தென் மாநிலங்களில் மட்டும் இல்லை, கொஞ்சம் முன்னால் போய் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போய் கவர் பண்ணாலே 100 வந்து ரொம்ப இலகுவாக தாண்டிடுவோம். அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தனித்தனி அவர்களுக்கு உண்டான சீட்டுங்க இதெல்லாம் சேர்த்தாலே ரொம்ப இலகுவாக வந்து அதான் நம்ம வந்து, அதாவது இந்த முறை தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், எழுதி வச்சுக்கங்கன்னார். தலைவர் ராகுல் காந்தி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கடந்த இந்த தேர்தலில் வந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய யாத்திரையாக இருந்தாலும், நியாய யாத்திராக்காக வெளியே சென்றதாக இருந்தாலும் சரி, வட மாநிலங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு என்னால் முடிந்த நான் கண்ட காட்சிகளிலும் சரி, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒயரில் வந்த மாதிரியே கேரவனில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க சூப்பராக. எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, உண்ணாவூர் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்ஷி மகாராஜன் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆள், அவருக்கு பேர் வந்து, ஆனால் அந்த ஆளுடைய உண்மையான பேர் வந்து ஏதோ ஹரி என்று வரும். அந்த தொகுதியில் போய் கேரவன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது சச்சிதானந்த் ஹரி அந்த ஆள் பேர். அந்த ஆள் வந்து தான் மதரசாஸ் ஆர் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம்னு சொன்னது. மதரசாக்களில் தான் வந்து தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண் அப்படின்னு பேசினா அந்த ஆள். அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஆஷிஷ் ராவத், அந்த ஆஷிஷ் ராவத் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி ஸ்கெடியூல் கேஸ்ட் ஃப்ரண்ட். கே ராம் கஷ்யப் யாருன்னா கோஆர்டினேட்டர் ஃபார் 5 போலிங் பூத்ஸ் இன் தி வில்லேஜ் ஆஃப் ஒரே அண்ட் கேடா. ராம் பிரசாத் பூத் பிரசிடென்ட் இன் பித்தன்ஹரா. இவங்கெல்லாம் வந்து பிஜேபியினுடைய நான் என்ன பொறுப்பில் இருக்காங்கன்ற போது கொண்டு சொல்கிறேன். இவர் ஒரு ஆளாக சொல்கிறாங்க. அந்த பிஜேபியினுடைய எஸ்சி பிரிவினுடைய மாவட்ட துணைத் தலைவர் இருக்கார் சொன்னேன் இல்லையா, ஆஷிஷ் ராவத். அவன் சொல்கிறார், when we talk to voters, நாங்கள் போய் வாக்காளர்கள்ட்ட பேசணும், we can't hopping on about 2014 and 2019, 2014 2019 இதே எங்களால் பேசிகிட்டு இருக்க முடியாது. we talked about the same issues, அதே பழைய மேட்டரை பேசிகிட்டு இருந்தோம். same old schemes in 2017 and 2022 assembly elections as well, but there has been no improvement. மக்கள்கிட்ட இதுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. while everybody was attached to the ராம் டெம்பிள் in அயோத்தியா, எல்லாரும் ராம் டெம்பிள் அயோத்தியில் அட்டாச்சாக இருக்கிறாங்க. தி அன்எம்ப்ளாய்டு யூத் எக்ஸ்பெக்ட் ஜாப்ஸ். யார் சொல்கிறா? பிஜேபியினுடைய எஸ்சி பிரிவினுடைய மாவட்ட துணைத் தலைவர். The temple might bring employment to Ayodhya, but not to the entire state. Inflation has also risen அப்படிங்கிறான். அட்லீஸ்ட் அந்த அயோத்தியாவில் இருக்கிற 4 பேர் வேலை கிடைக்கலாம். ஏன்னா அங்கே பெரிய கோயில் இருக்குது, இந்தியாவிலேயே முக்கியமான கோயில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் என்டையர் யூபிக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இன்ஃப்ளேஷனும் கடுமையாக உயர்ந்துருக்குங்க. அதனால் மக்கள் இப்போ கடுங்கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த முறை பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு போல பயமாக இருக்குது எனக்கு. இதுதான் கள நிலவரம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ராம் பிரசாத் சொன்னால அந்த ஒரு கோஆர்டினேட்டர் அவர் சொல்கிறார் there is a different kind of wave this time. இந்த முறை வேறு அலை இருக்கிறது. when the government was formed in 2014, இங்கே பாருங்க, இந்த கதையை பாருங்க. அவன் சொல்கிறது 2014 கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது தூர்தால் பருப்பு இருக்குல்ல, was 80 to 90 rupees per kilogram. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறா? பிஜேபிக்காரன் சொல்கிறான். 80 ரூபாயிலிருந்து 90 ரூபா ஒரு கிலோ இருந்துச்சு. டுடே
இட் இஸ் 180 rupees. என்னங்க ஒரு நியாயம் இருக்குது? உங்களுக்காக ஒரு 10 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஏழைப்பால 20 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி 80 90 ரூபா இருந்த பொருள் இன்றைக்கி 180 ரூபாய் இருக்கிறது. அதே மாதிரி சர்க்கரை விலையும் ஃபுட் கிரெயின்ஸும் டீசலும் கோல்டும் சில்வரும் இருக்குது. ஹவ் வில் த புவர், அவள் லாஸ்ட்டாக சொன்னான், ஹவ் வில் த புவர் கெட் மேரிட்? ஏழைங்களாம் எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவாங்க? இவை அனைத்தும் பாஜகவினுடைய பன்னா பிரமுக்ஸ், அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னா பிரமுகர்கள், அது ஹிந்தியில் அந்த பன்னா பிரமுக்ஸ் பேசுகிற வார்த்தைகள், அவர்களுடைய வேதனைகள். இன்னும் இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிக்கிளே சுஷில் திவாரி என்ன சொல்லியிருக்கிறான், அவன் என்ன சொல்லியிருக்கிறான், பாஜகவுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் யூபியிலேயே, நான் அங்கே யூபியிலேயே உதாரணம் எடுத்து காட்டுங்க. அப்போ நீங்கள் மற்ற ஸ்டேட்டை பற்றி என்ன நினைப்பீங்க? இல்லை, கடந்த முறை 303 தொகுதிகள் கைப்பற்றினாங்க. இந்த முறை 250 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 50 தொகுதியில் தான் இழுபறி இருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த முறையை போல் மோடி அவர்கள் அந்த தியானத்துக்கு போனதுனால கடைசி கட்ட நேரத்தில் கடைசி கட்ட வாக்குப்பதிவில் அந்த தொகுதிகள் அதிகம் கைப்பற்றதை பார்த்தோம். இந்த முறையும் அந்த தியானம் கை கொடுக்குற நம்பிக்கையில் தான் மோடி அவர்கள் கடைசி நாள் பிரச்சாரம் கூட பண்ணாமல் தியானத்தில் இருக்கிறாரு. இது அவங்களுக்கு ஒரு அந்த 50 தொகுதிகளை அந்த மேட்ச் பண்ணுற அளவுக்கு கை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா சார்? நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு இஸ்லாமியன், சரியா? நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர்னு வச்சுக்கோங்க, உங்களை நான் வேலைக்கு வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த உதாரணம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லார்ட்டையுமே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நாள் உங்களை வேலைக்கு வச்சுட்டு நீங்கள் எடிட்டிங் பண்ணிங்களான்னு டோரை திறந்து பார்க்குறேன். நீங்கள் ஒரு இஸ்லாமியர் வச்சுக்கிங்களேன், தொழுதுகிட்டு இருக்கீங்க, இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ கடவுள் வணக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து பார்க்குறேன், பரவாயில்லப்பா தொழுதுட்ருக்காரு, திறந்து பார்த்துட்டு வேலை நடக்குதா, வேலை நடக்கலை, ஆனால் தொழுதுகிட்டு இருக்காரு, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு மரியாதை கொடுத்து என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். 2வது நாள் வரேன், ஆனால் அன்றைக்கி எதுவுமே நீங்கள் வேறு ஒர்க்கே பார்க்கல, எடிட்டிங் எதுவுமே பண்ணல, எனக்கு எந்த எதுவும் ரிசல்ட்டும் தரல. 2வது நாள் வந்தேன், அதே மாதிரி தொழுதுகிட்டு ஒரே பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வணக்கம் வழிபாடுன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்சம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன இன்றைக்கி ஏதாவது அப்படின்னு கேட்டு போயிடுவேன். 3வது நாள் வரேன், திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி வணங்குறேன், வணக்கம் பண்ணுறேன், தொழுகிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர வேறு எதுவும் நடக்கலை. 4வது நாள் நான் என்ன சொல்லுவேன், இது கேதார்நாத், இதுக்கு முன்னால் 2014 தியானத்தில் இருந்தார், 2019 தியானத்தில் இருந்தார். நீ வெறும் தியானம் மட்டும் தான் பண்ணுவியா, நாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கல நிலவரம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் பண்ணுங்க, கோயிலில் எங்கே வேணால் பண்ணுங்க. அதே மாதிரி வயலேஷன், அது அதை பற்றி பேசினா எங்கே இருக்குதுன்னு கேட்பானுங்க. சைலன்ஸ் பீரியடில் வந்து ரூல்ஸ் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது ஓட்டர்ஸை சைலன்ஸ் பீரியடில். அது நீங்கள் பேசியும் செய்யலாம், பேசாமையும் செய்யலாம். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ஒரு உதாரணம், அபே ஃபாக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலோகாஸ்ட் சர்வைவர் இருந்தான். அவர் வந்து போலாண்டில் இருக்கார். அவர் சொன்னார், த கிரெமட்டோரியா கேஸ் சேம்பர்ஸ் இன் ஆஷ்விஸ் அண்ட் எல்ஸ்வேர் டிட் நாட் பிகின் வித் பிரிக்ஸ். ஹிட்லர் வந்து எல்லாரையுமே இன அழிப்பு பண்ணுறதுக்கு செஞ்ச அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ஆஷ்விஸ். வந்து அது ஒரு முக்கியமான இடம் ஜெர்மனியில். அங்கே வச்சு தான் வந்து இந்த எங்களை வந்து கொன்னது, ஹாலோகாஸ்ட்டில் மக்கள் கொன்னாங்க. அதை கட்டினால அந்த இன அழிப்பு செய்கிறதுக்கான அந்த கட்டடம், அது கற்களால் கட்டப்படவில்லை. தே பிகன் வித் வேர்ட்ஸ் அப்படின்னா, அது வார்த்தைகள் ஆரம்பித்தது. எவில் வேர்ட்ஸ், ஹேட்ஃபுல் வேர்ட்ஸ், ஆன்டிசெமிட்டிக் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரீஜுடிஸ், and they were permitted to proceed to violence because of the absence of words. வார்த்தைகளும் பாதிப்பை ஏற்படுத்தும், அமைதியும் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இது இவ்வளோ நாள் வார்த்தையில் பாதிப்பை ஏற்படுத்திட்டாரு, இப்போ அமைதியாக பாதிப்பை ஏற்படுத்துறாரு. நீங்கள் சைலன்ஸ் பீரியடில் உட்காந்துக்கிட்டு சைலண்ட்டாக இருந்து ஓட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ நாள்? நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், இதுக்கு மேலும் மக்கள் ஏமாற தயாரில்லை. மக்கள் வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் யாரை ஏமாற்றி வச்சுருந்தீங்களோ, இன்னும் அந்த கேரவனில் உள்ள கதையெல்லாம் படிச்சிங்கன்னு வைங்க, அவங்க வந்து அந்த உண்ணாவு எம்பி சாக்ஷி மகாராஜை கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இது வரைக்கும் அவன் என்ன, அது ஜனநாயகத்தில் ஆபத்தானது, இருந்தாலும் இருக்கிறத சொல்கிறேன் பாருங்க, எங்கள் கை தாமரை தவிர யாருக்கும் போடாது, அந்தளவுக்கு நாங்கள் இந்துத்துவாவில் ஊர்னவங்க, நாங்கள் ஓட்டு போட வரலன்ட்டான். வேறு ஆளுக்கு எங்களால் ஓட்டு போட முடியாது. இது அவங்களுடைய கோர் பேசிக்கே இந்த நிலைமை. அப்படின்னா சும்மா போடுறது நீங்கள் ராம் மந்திர் என்ன நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, ஒரு கையெழுத்து வாங்கணும்னா அந்த எம்பியை பார்க்க முடியல ஏங்கிறான் அவன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்கின்ற வகையில் இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் கடவுளை காட்டி நம்ம ஏமாற்றுகிறார்கள். இன்னும் ஃப்ராங்காக, ஓப்பனாக, கிளியராக, பச்சையாக, தெளிவாக, ஓப்பனாக, ஃப்ராங்காக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இவர்கள் கடவுளை காட்டி ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதை அவர்களே புரிந்து விட்டார்கள். இந்துத்துவா ஃபேசிஸ்டில் குரூப்பில் உள்ள கும்பலே புரிஞ்சிக்கிச்சு, கடவுளை காட்டி ஏமாற்றுவான் இவன், கடைசி நேரத்தில் பேசியும் ஏமாற்றுவான், பேசாமல் ஏமாற்றுவான் மக்கள் தெரிந்து கொண்டார்கள். இனி உங்களுடைய உண்ணாவிரத நாடகமும் பலிக்காது, உங்களுடைய ஊமை நாடகமும் பலிக்காது, உங்களுடைய பூஜை நாடகமும் பலிக்காது, தொழுகை நாடகமும் பலிக்காது. நான் வந்து ரம்ஜானில் பிரியாணி ஆக்க மாட்டேன், அக்கம்பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் பாய் வீட்டிலேருந்து எனக்கு சோறு வரும்னு சொல்கிற இந்த நாடகமும் பலிக்காது. மக்கள் வேலை வாய்ப்பை கேள்வி கேட்கிறார்கள்.
மக்கள் படிப்பை கேள்வி கேட்கிறார்கள், மக்கள் விலைவாசியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள், சிலிண்டரை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். இந்த முறைதான், இந்த 2024 தேர்தல் தான் மிக மிக தெளிவான கோரிக்கைகளை முன்வைத்து, மிக மிக தெளிவான காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை முன்வைத்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மோடி வந்து பொய் புரட்டுகளை கொண்டு வந்து தள்ள வேண்டிய அளவுக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு அற்புதமான தேர்தல் இந்த தேர்தல். என்னை பொறுத்தவரை, என்னுடைய பர்சனல் கன்செப்ஷனை சொல்கிறேன் கேளுங்க. வெற்றி தோல்வியை தாண்டி இந்த தேர்தல் அருமையான தேர்தல். ஏன்னா 2014 பொய் பிம்பம் கட்டமைப்பு கண்ணுக்கு முன்னாலேயோ எப்படியா இதெல்லாம் செய்வான் அந்தாள் அப்படின்னு யோசிச்ச வாக்குறுதிகள்லாம் அள்ளி வீசினார். 15 லட்சம் போடுவேன் அக்கௌண்ட்டில், காலாதன் அங்கேருந்து கொண்டு வருவேன், சைனாக்கு ரெட்டு கண்டு காட்டுவேன் அப்படின்னார். இதெல்லாம் முடியாது அந்தாளால நம்ம நினைச்சோம். ஏன்னா ஸ்டேட்டே வந்து ஒழுங்கு ஆள தெரியாதவர் தான் குஜராத்தில். வெறும் வெறுப்பை வைத்து மத வன்முறை வச்சு தான் அங்கேயே அவர் தன்னை நிலைநிறுத்தினார். இது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கு முன்னால் ஒரு பொய் பிரச்சாரம் இந்தியாவே மிகைத்தது. 2019 அதே மாதிரி தேசப்பற்று போய், ஐயோ புல்வாமாவில் தாக்கிட்டாங்க, நான் இருந்தால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், பாலாகோட்டில் திருப்பி அடிப்பேன், எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க, ஆக்கியா பூச்சான்னு சொல்லும்போது இது என்னமோ ஒரு பெரிய சதி மாதிரி இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சத்யபால் மாலிக் அதை எக்ஸ்போஸ் பண்ணாததுக்கப்புறமா வந்து இவங்களே அதை ட்ராமா பண்ணி தான் அந்த இராணுவ வீரர்களுடைய உயிர் பலி போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியாச்சு. இந்த 2 தேர்தலுக்கு பிறகு 2024 தான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்வைத்த தேர்தலாக இருந்தது. அதானி அம்பானியை பற்றி மோடியையே பேச வைத்த தேர்தல், ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி மோடியையே பேச வைத்த தேர்தல், எஸ்சி எஸ்டிகளை பற்றி மோடியையே பேச வைத்த தேர்தல். மோடியின் முகத்திரையை கிழித்து அவர் தெளிவாக இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரி என்பதை அம்பலப்படுத்திய தேர்தல் இந்த தேர்தல், வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு. அப்போ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசிய இந்த தேர்தல், இந்த தேர்தலே வரலாற்றில் மிகப்பெரிய இடம் பிடிக்கும். அதனுடைய வெற்றி வரலாற்றின் உச்சத்தை பிடிக்கும். நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.